அடுத்தவை இன்றைய காலை கதம்பத்தை சிறப்பிக்க தக்கோலத்திலிருந்து இணைந்து கொள்கின்றார் ஆசிரியர் முனைவர் பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் தக்கோலமென் எல்லாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. கண்ணதாசனின் இலக்கிய சுவை எனும் தலைப்பிலே இன்று உரையாற்ற இருக்கின்றார். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். திரை இசை பாடல்களில் கண்ணதாசனின் இலக்கிய சுவை எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திரை இசை பாடல்களில் கண்ணதாசனின் இலக்கிய சுவை. கண்ணதாசன் திரை இசை பாடல்களில் மட்டுமல்ல, மற்ற எழுத்துத் துறைகளான கட்டுரை, ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், கதை, இப்படி பல்துறை வித்தகராக திகழ்ந்தார். கண்ணதாசன் எழுதிய சேரமான் காதலி சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற வரலாற்று நூலாகும். அனுபவத்தை தேடி கண்ணதாசன் சென்றாரா அல்லது அனுபவம் அவரை தேடி வந்ததா என்னும்படி அனுபவமாய் திகழ்ந்தார். எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட எளிதில் புரிந்து கொள்ளும்படி எல்லோருக்கும் தெரிந்த சொற்களால் பாடல்கள், கவிதைகள் என எளிமையாக எழுதுவதில் வல்லவர். கண்ணதாசன் என்றாலே கவிதை பிறக்கும் தன்னாலி. எண்ணங்களின் நல் தாசன் அவன், எழுதும் எழுத்தின் வாசனவன். பண்ணே அறியா பாமரனும் எளிதில் புரிந்து பாடிடுவான். மண்ணில் பாடல்கள் யாவும் மங்காதிருக்கும் சிறப்பாக. தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம். அப்படத்தில் கதாநாயகன் சிவாஜி கணேசன், கதாநாயகி பத்மினி. கதாநாயகன் விஷம் தடவிய கத்தியால் கையில் குத்தப்பட்டு பாதிப்பு ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் சில நாட்கள் தங்கியிருந்து சற்று உடல்நலம் தேறிய பின் மீண்டும் மேடையில் நாதஸ்வரம் வாசிக்க சூழல். கதாநாயகி பத்மினி அந்த வாசிப்புக்கேற்றபடி நடனம் ஆட வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய இருக்கின்ற சூழலில் கதாநாயகின் அம்மாவிடம் கேட்கும்போது சிக்கல் சண்முக சுந்தரம் என்று சொல்லப்படுகின்ற சிவாஜி கணேசன் நாதஸ்வர வாசிப்புக்கு தனது மகளான பத்மினி நடனம் ஆடக்கூடாது என்று மறுத்து பேசுகிறார். கதாநாயகி தாயிடம் கெஞ்ச, சரி நாம் அந்த நிகழ்ச்சிக்கு போவோம், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீ நடனம் ஆடுகிறாய், யாரிடம் எதுவும் பேசக்கூடாது, அப்படி என்றால் அந்த நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்று கதாநாயகி அதாவது பத்மினியுடைய தாயார் சொல்ல அந்த நிகழ்ச்சிக்கு செல்கிறார்கள். சிவாஜி கணேசன் அதாவது சிக்கல் சண்முக சுந்தரம் என்று சொல்லப்படுகின்ற நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் நாதஸ்வரம் வாசிக்க நிகழ்ச்சி தொடங்குகிறது. கதாநாயகி பத்மினி நடனம் ஆட வருகிறார்கள். பேசக்கூடாது, ஆனால் பேசுகிறார்கள். என்ன பாடல் ஆரம்பிக்கிறது? நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா, உடல் மட்டுமல்ல உள்ளமும் நலமா என்று உள்ளத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடல் தொடங்குகிறது. இந்த பாடல் ஏற்கனவே எழுதப்பட்ட பாடல் என்றும் குறிப்பிடுவார்கள். அதாவது கர்ம வீரர் காமராஜர் கட்சியில் இருந்த கண்ணதாசன் அவர்கள், கர்ம வீரர் காமராஜர் கட்சியிலிருந்து கண்ணதாசன் அந்த கட்சியிலிருந்து விலகி வெளியில் வந்த பிறகு காமராஜருக்கு உடம்பு சரியில்லாத போது அவரை பற்றி கண்ணதாசன் எழுதப்பட்ட நலந்தானா பாடல் என்றும் குறிப்பிடுவார்கள். இப்போது நிகழ்ச்சிக்கு வருவோம். சரி, மேடையில் சிவாஜி கணேசன் அவர்கள் நாதஸ்வரம் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பத்மினி நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இருவரும் பேசக்கூடாது, ஆனால் பாடல் மூலம் பேசுகிறார்கள். பத்மினி பாடுகிறார். கத்தியால் புண்பட்டவுடன், புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் இந்த பெண்பட்டை பாட்டை யார் அறிவார்? உன்னுடைய பாதிப்பு ஏற்பட்டவுடன் நான் பட்ட பாடு இருக்கிறதே அது கொஞ்சம் நஞ்சமல்ல என்று அந்த பாடல் வரி தன்னுடைய வருத்த சூழலை வெளிப்படுத்தும்.
சரி, அந்த பாடல் முடியும் தருவாயில் போடக்கட்டும் எல்லாம், நடந்ததெல்லாம் மறந்திருப்போம், இனி நடப்பதையே நினைத்திருப்போம் என்று அந்த பாடல் வரிகள் மூலம் பேசக்கூடாது, ஆனால் பேசுகிறார் பாடல்களால். சரி, கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும், சந்திப்போம் என பாடலின் இறுதி வரியில் அந்த பாடல் வரி சொல்லும் என பத்மினி நிறைவாக அந்த இறுதி வரியை பாடுகிறார்கள். இப்படி பாடல் மூலம் கண்ணதாசன் அவர்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் தருமன் சூதாடி பாஞ்சாலியை தோற்ற பின்பு வெகுண்டெழுந்த பீமனுக்கு அர்ஜுனன் சொல்வான், கட்டுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும், தனு உண்டு என்று அர்ஜுனன் சொல்வதாக பாரதியார் படைத்த பாஞ்சாலி சபதத்தை, அந்த வரியை, அதாவது கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் என்ற அந்த வரியை இங்கு கண்ணதாசன் அவர்கள் பொருத்தமாக பொருத்தியிருப்பார். நிலைமை மாறும், சந்திப்போம், பேசுவோம் என்று இலக்கிய சுவையோடு கண்ணதாசன் தன் பாடல் மூலம் வெளிப்படுத்துகின்றார். இனி பாடலை கேட்போமா? Hey!
பாடல் உருக வைத்ததல்லவா? மனதை என்னமோ செய்கிறதல்லவா? இப்படி தாம் படைத்த பாடல் மூலம் உள்ள உணர்வுகளை, காட்சிகளை, இலக்கிய சுவை இன்ன பிறவற்றை கண்ணதாசன் படைக்கிறார். கண்ணதாசன் எண்ணங்களின் தாசன், இலக்கிய தாசன். இனி தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திரை இசை பாடல்களில் கண்ணதாசன் இலக்கிய சுவையை சுவைப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. கண்ணதாசனின் இலக்கிய சுவையை ஒரு திரைப்பட பாடலிலே எடுத்து விரிவாக அதை பற்றி சொல்லியிருந்தார். பட்டிமன்ற பேச்சாளரும் கவிஞருமான ஜெகநாதன் ஐயா அவர்கள். கண்ணதாசனுடைய திறமை உலகறிந்தது. ஒரு பாடலிலேயே ஒரு மனிதனுடைய வாழ்வை எடுத்து சொல்லக்கூடிய வரிகளை அவர் யாத்திருக்கிறார். அந்த வகையிலே அந்த பாடல் நலந்தானா, உடலும் உள்ளமும் நலந்தானா என்பதுக்குள்ளே எத்தனையோ வரலாறுகள், வாழ்க்கையே பதிந்திருப்பதாக கூறியிருந்தார். நீங்களும் அதை விரிவாக சொல்லியிருந்தீர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.